எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும்தான் இந்த வருஷம் எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 2024ஓட கிளர்க் ஏஜ் வந்து பாரோ ஆயிடுச்சு. இந்த வருஷம் 3 எக்ஸாம் தான் நான் அட்டன் பண்ணேன். அதில் 2 கிராக் பண்ணிட்டேன். மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ஜாப் வாங்கினா போதும்னு ஒரு ஜாலியாக தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு தடவை ஸ்கோர் வந்தோடனே அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தனாலும் தோல்வியை நம்மளாம் ஏற்படுத்திக்கிறதா, அது தோல்வியே கிடையாது. அதனால் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்குமே நம்ம ஃபுல் உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் செகண்டரி தான். நம்ம 4 பேர் முன்னாடி தைரியமா பேசணும். கடந்த 5 வருஷத்தோட உழைப்பு, கை குழந்தைய வச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ பேபியை பார்த்துக்கிட்டு இப்போ வந்து அவங்க ஆர்ஆர்பி பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டீஸ்வரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் பாண்டீஸ்வரி. தேங்க்யூ சார். உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நான் பாண்டீஸ்வரி, நான் சிவகாசிலேருந்து வரேன். 2020 என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும்தான் இந்த வருஷம் எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 2024ஓட கிளர்க் ஏஜ் வந்து பாரோ ஆயிடுச்சு. எஸ்பிஐ கிளர்க்கு ஏப்ரல் 1 கட் ஆஃப் டேட் கொடுத்ததுனால இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. மித்தபடி பிஓ வாய்ப்பு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் 3 எக்ஸாம் தான் நான் அட்டன் பண்ணேன். அதில் 2 கிராக் பண்ணிட்டேன் சார். ஸோ இப்போ உங்களோட எஸ்பிஐ கிளர்க்குங்கிறது உங்களோட லாஸ்ட் அட்டம். ஏஜ் என்ன இதுமா? ஏஜ் 31 ஆயிடுச்சு. ஓகே சார். ஓபிசி கேடனா 31 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எலிஜிபிள் இருந்துச்சு. ஓகே சூப்பர். ஏன்னா வரப்பே அவங்க சொல்லியிருந்தாங்க, பாப்பா வந்து நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் வேகமாக போகணும்ண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேபியை வச்சுட்டு படிக்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேளுங்க. இவங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அது இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, நிறையா மேரீடு உமனுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அந்த கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த பாப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லிட்டு நடுவில் ஒரு 2 இயர்ஸ்லாம் கேப் ஆயிடுது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இவங்க வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஆர்பிபிஓ ஆஃபீஸர் எக்ஸாம் நல்ல ஒரு சேலரியில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க் எக்ஸாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக 2015 நான் பாஸ்ட் அவுட் சார். அப்போ 15ல் சீரியஸாக படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 1 இயர் தான் கேப் இருந்துச்சு. வீட்டில் மேரேஜ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. 2017 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் 18ல் பேபி, 19ல் தம்பி பிறந்துட்டான். அதுக்கப்புறம் 2020 தான் நான் ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 months தான் நான் போயிருப்பேன் இன்ஸ்டியூட்டு. அதுக்கப்புறம் கொரோனா, லாக்டவுன் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியல. பையனும் ரொம்ப குட்டி பையன். எல்லாமே நான் வீட்டில் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி ப்ளஸ் யூடியூப் ஸ்டடியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படித்து கிளியர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. நிறைய பேர் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு குயிட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் போராடி இதில் வந்து கிவ் பண்ணாமல் படித்தா தான் இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். பாதி பேர் லாஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம எப்படி அப்படின்லாம் நினைக்காதீங்க. லாஸ்ட் அட்டெம்ப்ட் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஈவன் கிளர்க்கு கூட எனக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான். இனிமேல் கிளர்க்கு எழுதக்கூட முடியாது என்னால். ஆனால் எனக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கிடச்சிருக்கு. நம்ம ஒன்ஸ் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் வெளில வரணும். வெளியிலே வின் பண்ணாமலாம் வெளியில் வரக்கூடாது. எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 years நீங்கள் வந்து இதில் சஸ்டெயின் ஆகி நின்றுட்டாலே ஜாப் வாங்காமல் வெளியில் வரக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிவிங் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக நாங்கள் சாரை வந்து 2022லேருந்தே தெரியும். அப்போ வந்து லட்சுமி பிரியா ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மேக்ஸ் வந்து சாரோட மேக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு நாள் பிடிஎஃப் காலேஜில் கூட மீட் பண்ணோம். உங்களுக்காண்டி 2 hours வெயிட் பண்ணி மீட் பண்ணிட்டு வந்தோம் சார். சார் அப்போ நீங்கள் வேறு ஏதோ காலேஜுக்கு ரிவ்யூ போயிருந்தீங்க. ஓகே. பிடிஆருக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி உங்களை எப்படி தெரியுமா நான் வருவேன்னு? ஆமாம் சார். அந்த பொண்ணுகிட்ட உங்கள் நம்பர் இருந்துச்சு. சரி ஓகே. அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். ஆமாம், உடனே ஞாபகம் இருக்கலாம் உங்களோட. ஆமாம் சார். நீங்கள் எங்களோட ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாவில் போட்டிருக்கீங்க சார், யூடியூப்லேயும் வச்சுருக்கீங்க. ஓகேம்மா. ஆமாம் சார். பரவாயில்லம்மா. அப்போ உங்களை ஒரு ஆஸ்பிரண்டாக பார்த்து இப்போ வந்து ஒரு கையில் ஒரு 2 ஜாபோட வந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் பாண்டீஸ்வரி. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. உங்கள் மேக்ஸுக்கு ஆக்சுவலாக நான் மிகப்பெரிய ஃபேன் சார். நிறைய பேருக்கு சொல்ல என்னென்னா, நீங்கள் பிளைண்டாக சாரை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். பேசிக்லேருந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பேசிக்லேருந்து உங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் சார். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ் அவ்வளோ நல்லா சொல்லி தருவீங்க. நான் வந்து லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து குழந்தை இருக்கிறதுனால. நான் கண்டிப்பாக ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே ஒன்று விடாமல் பார்த்துருவேன் சார். உங்கள் கிளாஸ் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை வந்து உங்களை பிளைண்டாக நம்பி படிக்கலாம் சார். நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்களா? மெயின்ஸ் லெவலும் எல்லாமே பார்த்துருக்கேன் சார்.
ஓகே. இப்போ ரீசெண்டாக இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஒரு 1 இயரில் என்னென்ன பார்த்துருக்கீங்க? சார் லாஸ்ட்டாக நடந்த கேட்டன் எக்ஸாமு, அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்ட 3 ஹவர்ஸ் வீடியோஸ் அதில் எல்லாமே பார்த்துருக்கேன். அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஓகேப்பா. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட எக்கச்சக்க பேர் கேட்பாங்கம்மா, ஸ்கிப் பண்ணிடவா சார், கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இருக்குது சார், 1 இயர் வச்சு படிக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் கேட்டது, அண்ணா ஒரு 2 இயர்ஸான கேப் ஆயிடுச்சு, பாப்பா வச்சுட்டு படிக்க முடியல அப்படின்னு. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். உங்களுக்கு வந்து ஒரு கேப் சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதில் நீங்கள் கற்றுருப்பீங்க இது என்ன தப்பு பண்ணோம், இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது உங்களோட சைட்லேருந்து சொல்லுங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி. இப்போ மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ஜாப் வாங்கினா போதும்னு ஒரு ஜாலியாக தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒரு ஜாப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்னு எனக்கு புரிய வந்துச்சு சார். ஓகே. ஒரு மேரேஜ் லைஃப் தான் ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து ஜாப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்னே நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அம்மா மட்டும்தான். அம்மாவும் அப்பாவும் சப்போர்ட் பண்ணி என் குழந்தைய பார்த்துக்கலைன்னா கண்டிப்பாக இந்த தூரம் வந்திருக்க முடியாது சார். அவங்க மெயின் ரீசன் ஆக்சுவலாக. என்ன தான் படிக்க டேலண்ட் இருந்தாலுமே வீட்லேயும் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் வர முடியும். இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னா கூட நீங்கள் படிக்கணும்னு ஒரு டிட்டர்மினேஷனோடு இருந்தால் கூட இந்த இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ இந்த பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த தம்பியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அம்மா பார்த்துக்குவாங்களா? சார் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போக முன்னாடி வந்து எனக்கு படிக்க டைம் இல்லை. நான் கேட்குறது டைம் மேனேஜ்மெண்ட் கேட்குறேன். டைம் மேனேஜ் அப்போ வந்து ரீனா மேம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நல்லா வயிறு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்க வச்சிங்கன்னா பாப்பா ஒரு 3 to 4 hours வந்து நல்லா தூங்குவாங்க. அது நான் தச்சையில் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதுலேருந்து பையனை வந்து ஒரு 10-11க்கு நல்லா ஃபீட் பண்ணி சாப்பாடெல்லாம் ஊட்டி பாலெல்லாம் கொடுத்து படிக்க வச்சிருவேன் சார். ஒரு 3 hours அந்த 3 hours கேப்பில் ஒரு டெஸ்ட் போட்டு முடிச்சிடுறது. சூப்பர் சூப்பர்மா. அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாமே இருந்துச்சு. அப்போது ஒன்ஸ் பேபி வந்து நமக்கு ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து 9 o'clock to 4 o'clock வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த 9 o'clockலேருந்து எல்லா வேலையும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போய் படிக்க உட்காந்துடுறது. திருப்பி அவன் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது தான் எந்திரிச்சு வர சார். அது ஃபுல் டைமே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான். தூங்க வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், அவன் சின்ன குழந்தையில அப்படி படிக்க ஆரம்பிச்சேன் சார். ஸ்கூலுக்கு போன பிறகு எனக்கு அவன் ஸ்கூல் போன டைமை நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தம்பிக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். 6 வயசு இருக்குமா? 6 வயசு சார். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் பாப்பா இருக்கவங்க அவங்க சொன்ன டிப்ஸும் வந்து கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு தடை இல்லை, கல்யாணம் ஆகிறதோ பாப்பா பிறக்கிறதோ. நமக்கு தேவை வந்து அந்த ஒரு 3 to 4 hours கன்சிஸ்டண்ட்டாக படித்தாங்க. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கை குழந்தைய தான் இருக்கீங்கன்னா அவங்க தூங்குற நேரத்தை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மித்தபடி ஸ்கூல் போகிற பேபிஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கூல் போகிற டைமை வந்து நீங்கள் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அவங்க 6 to 7 hours கண்டிப்பாக ஸ்கூல் போயிடுவாங்க. 9 o'clock போயிட்டு 4 o'clock தான் இப்போ எல்லா ஸ்கூல்லையும் விடுறாங்க. அந்த டைமை மட்டும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிட்டாலே கிளியர் பண்ணிடலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வீட்டில் நார்மலாக எந்த வேலையும் இல்லாமல் ஒரு பேச்சுலராக ஈவன் அகாடமிக்கு போகாமல் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க அகாடமிக்கு போயிட்டு படிச்சுட்டு இருந்தால் கூட பிரெயின் வந்து ஒரு 4 to 5 hours தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு போகிறதோ, ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட கிளியர் பண்ணுறவங்க, இன்னொன்று ப்ரைவேட் ஜாப் போயிட்டு ஈவினிங் டைமோட படித்து கிளியர் பண்ணுறவங்களே நிறையா இருக்காங்க. ஒரு 50% மேலே இருக்காங்க. அது தடையில்லை. நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு 4 hours to 3 hours நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பொறுமையாக டைம் எடுத்து படித்தாலே போதும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் அது முக்கியம் கிடையாது. அந்த ஒரு 5 hours எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது, எப்படி நான் வந்து போகிறது எதுவுமே தெரியாமல் இருக்குது அப்படிம்பாங்க. ரொம்ப பிகினர்ஸாக இருக்கவங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க டிப்ஸ்? ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பேசிக் கற்றுக்கணும் சார். பேசிக் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி. இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 to 8 டாபிக்ஸ் தான் தெரியுதுன்னா அதில் பேசிக்ஸ்லேருந்து ஹை அட்வான்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ எல்லா டாப்பிக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே தான், பட் அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் வந்து இப்போ மேக்ஸ் அப்படின்னா நீங்கள் எங்கே கற்றுக்கலாம் நினைப்பீங்க? பேசிக் வந்து நீங்களே நிறைய போட்டிருக்கீங்க சார். ஃப்ரம் பேசிக் லெவல்லேருந்து மெயின்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ என்னை மாதிரி மேரிட் ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வீடியோ 2 வீடியோ அப்படி பார்த்துட்டு பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தாலே மோர் தென் எனஃப் தான் சார். பேசிக் கற்றுக்கலாம். ஓகே, ஒரு டாபிக்ஸ்க்கு வீடியோ பார்க்குறோம், பேசிக்ஸ் கற்றுக்குறோம்,
கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு 50 சம்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக சார். நம்ம வந்து மேக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. நமக்கு இந்த வாட்டி வந்துருச்சு, ஒரு தடவை ஸ்கோர் வந்தோடனே அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. நம்ம அன்டில் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரு தடவை ஸ்கோர் வரும், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஸ்கோர் இல்லாமல் போயிடும். சரி, நீங்கள் எத்தனை எக்ஸாம் இப்போ எழுதியிருப்பீங்க? நிறைய பேர் வந்து நினைக்கிறது ஃபஸ்ட் இயர்லேயே கிளியர் பண்ணிடணும். நீங்கள் எத்தனை மெயின்ஸ் ஃபெயில் ஆகிருப்பீங்க இது? சார், இது வரைக்கும் 20+ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். 2022லேருந்தே எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே மெயின்ஸ் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்ஸ் எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே தான் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே மெயின்ஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சூப்பர்மா. ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த ஒரு வருஷம் படிக்கிறாங்க, அது வந்து வரிசையாக 6-5 எக்ஸாமில் மெயின்ஸ் கிளியர் ஆனோடனே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பேங்க் எக்ஸாம் போதும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ உள்ளது வந்து ரொம்ப காம்படிஷனான வேர்ல்டு. அது வந்து நம்ம ஈவன் ஒரு மார்க்கு கூட நம்ம அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதனால் நீங்கள் வந்து அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்துட்டிங்கன்னா வேலை வாங்க வெளில வரக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தனாலும் தோல்வியை நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான், அது தோல்வியே கிடையாது. நம்மளாக குயிட் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு தோல்வி சார். கண்டிப்பாக. ஏன்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக வேக்கன்சிஸ் வந்துட்டுருக்கு, எக்ஸாமும் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி லாஸ்ட் அட்டெம்ப்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம போட்டி போட்டு வரணும்னா நம்ம அதை அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். இன்னொன்று, நீ நிறையா அடிபட்டிருப்பீங்களே, என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஒவ்வொரு மைண்ட்ஸ்லேயுமே லேர்ன் பண்ணியிருப்பீங்களா? இந்த மிஸ்டேக் வந்து நம்ம அடுத்த எக்ஸாமில் பண்ணக்கூடாது. ஆமாம் சார், அடுத்த எக்ஸாமில் திருத்தி இருப்பீங்க. ஸோ கரெக்டு தான்மா. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் நான் மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கணுமா, அதாவது ஸ்டார்டிங்லேயே மார்க் டெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்பாங்க, இல்லைனா எக்ஸாம் மட்டும் எத்தனை மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? சார், எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எப்போவுமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிற அந்த 1 வீக் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். மெயின்ஸ்க்கு வந்து ஒன்று செக்ஷனல் மார்க் எடுப்பேன், இல்லைன்னா இந்த ஆர்ஆர்பி பிஓக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 மெயின்ஸ் மார்க் எடுத்திருக்கேன் சார். அப்பா, சூப்பர் சூப்பர். ஒரு நாளைக்கு ஒரு மட்டும் தான் எடுக்கவே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதை தவிர்த்து 1 hour வந்து நான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அரிகன் புக்கு ஃபுல்லாக ஒரு 4 times ரிவிஷன் பண்ணியிருப்பேன் சார். ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஏ, அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் பண்ணலை பெருசாக. ஆனால் 40 மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, 40 மார்க் டெஸ்ட்டுங்கிறது அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட் கஷ்டம் இது. ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காடுறீங்க, அதை வந்து நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? 2 hours ஆக்சுவலாக எக்ஸாம் சார். நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ ரீசனிங்லாம் எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. 18 கொஸ்டின் தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு இந்த ஆர்ஆர்பி பிஓவில். பட் நம்ம அவ்வளோதான், இந்த செக்ஷன் ஒரு ஃபெட்டப் ஆகி விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் செக்ஷன் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிட்டே போனால் அடிச்சிடலாம். அது வந்து ஒரு செக்ஷன் நமக்கு நல்லா வரலேன்னு அந்த எக்ஸாமே குவிட் அவ்வளோதான், மூடாக அப்செட் ஆகிட்டு விட்டுட்டு போகிறவங்க நிறைய எக்ஸாமில். அதனால் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்குமே நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணணும் சார். ரியல் எக்ஸாமுமே இந்த மார்க் டெஸ்ட்டுமே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம அந்த எண்டிங் வரைக்குமே ஒரு டயர்ட் ஆகாமல் ஃபுல் பிஸ்கோட பண்ணலாம். இது வந்து நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா நிறையா பேர் வந்து என்ன பண்ணாங்க, நானுமே எக்ஸாம் எழுதுகிறப்ப முன்னாடி தான் தோணும், இப்போ எனக்கு ஆப்டியே ஒழுங்காக பண்ணலைன்னா அதை நினச்சிக்கிட்டே ரீசனிங்கை விட்டுருவோம். ரீசனிங் இங்கிலீஷ் நல்லா பண்ணலைன்னா அப்படியே 2 ஜோனையும் விட்டுருவோம். ஸோ நமக்கு தேவை அந்த 4 செக்ஷனில் ஒரு செக்ஷன் சொதப்பினா கூட மற்ற 2 செக்ஷனில் பூஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். இதை நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் கற்றுக்கிட்டீங்க? மார்க் டெஸ்ட்டில் கற்றுக்கிட்டு அதை அப்படியே ரியல் எக்ஸாம்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலாக அந்த குவான்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு கேஸ்லெட் வரல, நான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஆனாலும் அதை ஒரு டைம் பிக்கப் பண்ணி போட்டு கடைசி ஒரு ரெட் லைன் வந்து அந்த 0.5 செகண்ட்ஸில் தான் ஒரு டேட் ஆஃப் சஃபிஷியன்ஸே கிளிக் பண்ணேன் சார். ஆக்சுவலாக இந்த பிஓவில் வந்து நான் 0.38 தான் ஓவரால் கட் ஆஃப் விட அதிகம். நம்ம ஒரு கொஸ்டின் அன்னைக்கு கிளிக் பண்ணால் விட்டுருந்தா கூட இன்னும் நான் செலெக்ஷன்லேயே கிடையாது. ஓகே. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸோட 0.38 அதிகமா? இல்லை சார், ஓவரால் கட் ஆஃப் விட. ஆனால் மெயின்ஸ் கட் ஆஃப் +26 அதிகம் சார். எவ்வளோ இருந்துச்சு கட் ஆஃப்? 68 இருந்துச்சு, நான் 94 சார். சூப்பர் +26 அதிகம் சார். இன்டர்வியூல எவ்வளோ ஸ்கோர் போட்டிருந்தாங்க ஆர்ஆர்பி? இன்டர்வியூல above 85 போட்டிருந்தாங்க சார். above 85 நல்ல ஸ்கோர் போட்டிருக்காங்களேம்மா. 17 போட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 20க்கு. சூப்பர்.
சரி, மார்க் டெஸ்ட் முடிச்சோன்னே அனலைஸ் பண்ணிடுவீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவேன். பண்ணிடுவீங்களா? நிறைய பேர் மார்க் டெஸ்ட் போடுவாங்க, அப்படி ஸ்கோர் வரலன்னு விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அந்த எண்ட் ஆஃப் த மார்க் வரைக்குமே நம்ம நம்ம பிரெயினை நம்மளே டெவலப் பண்ணிக்கணும். அது என்னன்னு நம்ம எண்டு வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக போராடி வின் பண்ணாதான் முடியும். நடுவுலேயே டயர்ட் ஆகக்கூடாது. சில பேர் டயர்ட் ஆயிடுவாங்க, பிரேக் போயிடுவாங்க. அப்படின்லாம் பண்ணாமல் ஃபுல் பிளஜ்டாக எடுத்தாலே கண்டிப்பாக கிளியர் மேக்ஸில் பண்ணிடலாம். 50 கொஸ்டின் இருக்குது, உங்களால் 20 சம் தான் சால்வ் பண்ண முடியுதுன்னா மிச்சம் 30 கொஸ்டின் வந்து பார்த்துருவீங்க, சொல்யூஷன் பார்த்து. அதாவது ரொம்ப நம்மளால் முடியாது, இது வந்து பாசிபிலிட்டே இல்லைன்னா நீங்கள் குயிட் பண்ணிட்டு போகலாம். அதாவது பிளைண்டாக எதுவுமே விட்டுட்டு போகாதீங்க. சூப்பர்மா. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாபிக் வைஸாக கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ பற்றி சொல்லிடுங்க. RRBPOக்கு வந்து இன்டர்வியூ 85 போட்டிருக்கான்னு சொன்னீங்க. ஸோ 85 போட்டிருக்காங்கன்னா சும்மாலாம் போட மாட்டான், நீங்கள் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? தமிழில் பேசுனீங்களா, இங்கிலீஷில் பேசுனீங்களா? பட் இன்டர்வியூக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போனீங்க? 85 வந்து உண்மையிலே குட் ஸ்கோர். நிறைய பேருக்கு 60லாம் போட்டிருந்தாங்க, 55 போட்டிருந்தாங்க, 58 போட்டிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூக்கான டிப்ஸ் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக 2023 ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன் சார், RRBPO. ஓகே. அப்போயுமே எனக்கு 90 ஸ்கோர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் ஓவராலாக கிளியர் பண்ண முடியல, 2.5 கம்மியாயிடுச்சு. இந்த இன்டர்வியூவில் நான் ஆக்சுவலாக KR Logics தான், மதுரை தான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன் சார். அவங்க நிறைய பாயிண்ட்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது இன்டர்வியூ வந்து என்னன்னா சார், அவங்க வந்து நமக்கு தெரியுதா தெரியலையா அதெல்லாம் செக் பண்ணலை. நம்ம வந்து ஒரு 4 to 5 பேர் முன்னாடி எவ்வளோ தைரியமாக நம்ம சொல்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் செகண்டரி தான். நம்ம 4 பேர் முன்னாடி தைரியமாக பேசணும். சூப்பர். அதுதான் ரொம்ப ரொம்ப அவங்க எதிர்பார்க்குறதேவும். அவங்க என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 2015 பாஸ் அவுட். நீங்கள் வந்து நாளைக்கு PO கிளியர் ஆகிட்டீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிடுவீங்க. இன்னும் 2 வருஷத்தில் மேனேஜர் ஆகிட்டிங்கன்னா கஸ்டமரை ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? அதான் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்குறாங்க அவங்க என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் 2015 பாஸ் அவுட்டு 25 இன்னும் 10 இயர்ஸ் என்ன பண்ணீங்க, அதுதான் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் ஜென்யூனாகவே சார் எனக்கு மேரேஜ் 1 இயர் தான் கேப் இருந்துச்சு. 15 முடிச்சு பாஸ்ட் அவுட் சார், 16 1 இயர் தான் கேப் இருந்துச்சு, 17 மேரேஜ் ஆயிடுச்சு சார். இப்போ தான் எனக்கு பேபி ஸ்கூலுக்கு போன பிறகு தான் எனக்கு படிக்க டைம் கிடைச்சிச்சு சார், அதனால நான் வந்தேன். அப்படி உண்மையே சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு டைம் கேப் கேட்பாங்க, அதுக்கு வந்து நிறையா பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணேன் அது இதுன்னு. மேக்ஸிமம் மேரேஜ் ஆன உமன்ஸ்லாம் இப்படியே சொல்லுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கல, இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு அப்படி சொன்னாங்க. அதுவே அவங்க ஓகே தான். பரவாயில்லையே, கேட்டுக்கோங்க. ஏன்னா கேப் இருக்குது, நீங்கள் நிறையா பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நம்ம ஒர்க் பண்ண மாதிரி காமிச்சிக்கலாமா, நான் அது பண்ணிக்கலாமா, இது காமிச்சிக்கலாமா அப்படின்னு. பரவாயில்ல, நீங்கள் உண்மையே சொல்லி நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, இப்போ போஸ்டிங்கும் வாங்கிட்டீங்க. இன்டர்வியூ தமிழில் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு? தமிழில் தான் சார், ஃபுல்லாமே தமிழில் தான். அவங்களும் கேட்டாங்க, ஹஸ்பண்ட் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுனால என்னவா இருக்காங்க அப்படி சொல்லி அதெல்லாம் கேட்டாங்க சார். அவங்க கன்னராக இருக்கன்னா ஆர்மியில் என்னென்ன கன்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேட்டாங்களா? அதெல்லாம் கேட்டாங்க சார். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். சொல்லிட்டீங்களா? தெரியாது. கேட்க மாட்டாங்க, கேட்கலையா, நம்ம அவங்க ஹஸ்பண்ட் இது பண்ணிட்டாங்க தெரியலையான்னு சார். இது ஆக்சுவலாக வந்து ஆர்மி ரூல்ஸை வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டீங்க? அப்படி சொல்லல சார், எனக்கு தெரியாது சார் அப்படி சொல்லிட்டேன். அப்படி நீங்க சொல்லியிருந்தா கொஞ்சம் மார்க் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், ஆர்மி ரூல்ஸ் சார். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல போகும்போது ஒரு மேடம் ஒரு சார் கேட்டாங்க, ஆர்மினா ரொம்ப ரிஸ்கான ஜாப்ல எப்படி நீங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் டக்குன்னு ஒரு நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொன்னேன்னா, ஒரு மேடம் வெரி குட்மா, உங்களை மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அமரன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போலாம் பயமாக இருக்கும். இப்போ தானே சார் ரிலீஸ் ஆச்சு. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்து எனக்கே கஷ்டமாக இருந்துச்சுமா, ஒரு மாதிரி அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப. ஓகே, பரவாயில்ல சார். ஆர்மிக்கு அனுப்பிச்சிட்டு அவருமே ரிட்டையர் ஆயிட்டாரா? இல்லை சார் சொல்லியிருந்தீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ தான் சார் 2 months அது வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சா 15 இயர்ஸ் 17 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சு வந்துட்டாங்க சார். இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 20 இயர்ஸ் இல்லையா? 17 இயர்ஸ் பென்ஷன் எல்லாம் வரும். பென்ஷன் சாங்ஷன் ஆயிடுச்சு சார். ஓ சூப்பர்மா. அப்போ சாரை கூட வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே சார். கண்டிப்பாா ஆர்மிலையுமே இந்த பேங்க் எக்ஸாம்லாம் எழுதலாம். ஆமாம் சார். அடுத்து நெக்ஸ்ட் அவர் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம் சார். நெக்ஸ்ட் அவர் அங்கே தான் ட்ரை பண்ண சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரி சார். அவங்க ரொம்ப கட் ஆஃப் கம்மிமா அவங்களுக்குலாம். ஆமாம் சார். நிறைய பேர் ஆர்மி என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க சர்வீஸ்மேன் கோட்டாவில் வந்து அவங்க படித்து இப்போ கிளியரும் ஆயிருக்காங்க. ஆமாம் சார். நாங்கள் 2015 காலேஜ் முடிச்சு வந்தப்போ ஒரு சார் இருந்தாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் வந்து SBI 6 monthsல கிளியர் பண்ணி போயிட்டாங்க சார். அப்போ இப்போ நமக்குலாம் 90 கட் ஆஃப்னா அவங்களுக்குலாம் 35 36 ரொம்ப கம்மியாக, ரொம்ப கம்மியாக தான் சார். சூப்பர்மா. இப்போ மேமோட இன்டர்வியூ ஸ்டோரியில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா,
தெரியலைன்னு நிறைய கொஸ்டின் ஆன்சர் சொன்னாலுமே நல்ல ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காங்க, போல்டாக பேசியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு உங்களை நம்பி வந்து பேங்க் வந்து ஒரு 2 கோடி 3 கோடி ஒரு காசை கொடுப்பாங்க. அப்போ வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ அப்போ அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிறது தான் இன்டர்வியூ. உங்களுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் சும்மாலாம் இல்லை, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறீங்க, மெயின்ஸில் ஆப்டி, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் படித்து, பேங்கிங் அவேர்னஸ் படித்து தான் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் ஆகிறீங்க. ஸோ அப்போ அவனுக்கே தெரியும், பேசிக்காக அவங்கள இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கே இந்த வயசில் ஒரு 25லேருந்து 30 வயசு இருக்கிற பசங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும்னு. ஸோ அவங்க தெரியலைன்னு சொன்னால் உனக்கு என்ன தெரியலைன்னு மார்க் கம்மி பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் சொன்னது அதாம்மா, நான் வந்து அவங்கள போல்டாக பேசுவேன், எல்லாருமே நான் வந்து வெல்கம் பண்ணி ஸ்மைலிங் ஃபேஸோட இதாக பேசுகிறப்ப எல்லாருக்குமே நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ தெரியலைன்னு சொன்னவங்களுக்கு கூட 19, 18 அவுட் ஆஃப் 20க்கு போட்டிருக்காங்கம்மா. அது நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எத்தனை கொஸ்டின் தெரிலன்னு சொல்லியிருப்பீங்க பேங்கிங் அவேர்னஸ் பற்றி? பேங்கிங் எனக்கு வந்து பேசிக்காக தான் சார் எல்லா கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே 2 to 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு போனதுனால கரெக்டாக சொல்லிட்டேன் சார். நீங்கள் சொன்னது கரெக்டாக அப்படின்னு ஊடால கூட கிராஸ் செக் பண்ணாங்க. கரெக்ட் தான் சார் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் சார். அதில் வந்து கான்ஃபிடென்ட் தான், நம்ம வாய்ஸ் வந்து நர்வஸ் ஆகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, நல்லா போல்டாக இருந்து பேசணும் சார். அதுவும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே. இப்போ ஒரு பொண்ணு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆல்ரெடி கனரா பேங்க் பிஓ வந்து என்னோட ஜூனியர் பொண்ணு கிளியர் பண்ணியிருக்காங்க, கலைவாணி. அவங்க சொன்னாங்க, அக்கா நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்டர்வியூ போகிறீங்க, அந்த மாதிரி போகணும், நல்லா நீட்டாக சால் சுடிதார்லாம் போட்டுட்டு, வாட்ச்லாம் போட்டுட்டு, ஷூ வந்து ஃபார்மல் ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, அப்படியே ஒரு மேனேஜர் மாதிரி நம்மளை நினச்சிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஓகே தான். டிஜிட்டல் வாட்ச் அலோட் கிடையாது சார், பட் அனலாக் வாட்ச் அலோவ் பண்ணாங்க. ஒரு மேனேஜராக நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜராக எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க. தனியாலாம் காஸ்டியூம் வாங்கிட்டீங்க? ஆமாம் சார். அது சுடிதார், ஒரு வாட்ச் இதே ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நிறைய பேர் கேட்டிருக்காங்க சாரி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தால் பண்ணி, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதாவது உங்கள் லுக் வைஸ் பார்த்தா ஒரு மேனேஜர்னு ஒரு ஃபீல் வரணும். நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடருக்கு தான் ஆக்சுவலாக இன்டர்வியூ போகிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தோன்னே அந்த ஃபீல் வரணும். அவங்க தான் சொன்னாங்க பாதி ஆடை பாதிம்பாங்க. ஸோ பசங்களாக இருந்தாலுமே அதுதான் நம்ம சொல்லுவோம், நீட்டாக ஃபார்மல் போட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரிம் பண்ண, ரொம்ப தாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுல் ஷேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன மாதிரி ஓரளவு மீடியமாக வச்சா கூட, மீடியமாக நல்ல ஷர்ட் எல்லாம் டக்கிங் பண்ணிட்டு நீட்டாக போனாலே அவங்க பார்த்தோன்னே தெரியணும், உங்கள் அப்பீரன்ஸ் வந்து தெரியணும். ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. ஓகே ஓகே. அது ரொம்ப ரொம்ப கூட வந்த பசங்களாம் இருப்பாங்களே, ஈவன் உமன்ஸ் கேண்டிடேட் பசங்க, அவங்களாம் எப்படி வந்திருந்தாங்க? எல்லாருமே மேக்ஸிமம் சுடிதாரில் தான் சார் வந்தாங்க. லைட் கலராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நல்லா நீட்டாக ஒரு வாட்ச் எல்லாம் போட்டுட்டு, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மேனேஜர் லுக்காக போகணும் சார். ஃபஸ்ட்டு அப்பீரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் அந்த ஜூனியர் பொண்ணு கலைவாணி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க இப்போ கனரா பேங்க் பிஓ இந்த இயர் கிளியர் பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? சூப்பர், கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஸோ தேங்க்யூம்மா, இன்டர்வியூ பற்றி சூப்பராக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சப்ஜெக்ட் வைஸ் கேட்குறேன். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறையா பேர்த்துக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது. இப்போலாம் எந்த சைட்டில் படித்தாலுமே அவன் ஏதோ கேட்குறான் அப்படிங்கிறாங்க. 4 சைட்டில் படிச்சுட்டு போனேன் சார், ஆனால் அவன் வந்து இன்னொரு என்னமோ கேட்குறான். இப்போ அதுக்கு நீங்கள் டிப்ஸ் என்ன சொல்கிறீங்க? சார் எனக்கு ஆப்டி ரீசனிங் மட்டுமே ஒரு 2 இயர்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து நம்ம ஆப்டின்னா எடுத்துக்கிட்டு இவ்வளோ தான், டிஃபால்ட்டாக இவ்வளோ டாபிக்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஆனால் ஜிகே வந்து அப்படி கிடையாது, நம்ம அந்த டைமில் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2, 3 எல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப வேகாக இருக்கும், நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது, ரொம்ப டைம் அதுக்கு ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2 hours, ஒரு மார்னிங் 1 hour, நைட் 1 hour அப்படி படித்தா கூட போதும். நான் இந்த வாட்டி RRBPOவில் 17 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் சார். சூப்பர். அவுட் ஆஃப் 40க்கு 17 அக்யூரஸியாக போட்டிங்களா? ஒரு 4-5 கொஸ்டின் தப்பு இருந்துச்சு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி நோட்ஸ் போட்டு படிப்பீங்களா? நான் எப்பவுமே நோட்ஸ் போட்டு தான் சார், டெய்லியுமே கிண்ட் மாதிரி எழுதி தான் சார் படிப்பேன். அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காந்துலாம் எழுதுவாங்க. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நோட்ஸ் எடுத்து? நோட்ஸ் ஒரு பெர் டே ஜிக்கு 1 hour போதும் சார்.
டைம் இல்லை என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து அது பெஸ்ட் சரி, ஆப்ஷன் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சைட்டில் வந்து ஒரு 15 ஜிகே வந்து அன்னைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, பண்ணிடலாம் ஏன்னா சார். உங்களுக்கு எழுதுறதுனால மறக்காது இல்லையா? ஆமாம் சார். என்னதான் படித்தாலும் ஒரு எழுதுறப்ப கிண்டு மறக்காது. மாதிரி எழுதி வச்சுட்டா இப்போ திடீர்னு தம்பி வந்துட்டா என்னால் லேப்டாப் ஓப்பன் பண்ண முடியலன்னா அந்த நோட்டை பார்த்து ஒரு தடவை ரீசன் பண்ணிக்கலாம் ஸோ சார். அப்போ அந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்போ எக்ஸாம் அப்பயும் அதை பார்த்துக்கலாம். அதை மட்டுமே பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம டக் டக்குன்னு திருப்பி பார்த்துக்கலாம் சார். திருப்பி உட்காந்து நம்ம மந்த்லி கேப்சூலோ இதோ எடுத்தோம்னா வேக் ஆயிரும். ஆமாம் சார், மறந்துடும். அது மாதிரி நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணுறதுனால ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கூட அந்த நோட்டில் எழுதி இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காண்டி ஜஸ்ட்டு கிண்ட் வைஸாக நீங்கள் ஃபாலோ பண்ண. சும்மா அந்த கொஸ்டின் பேராகிராஃபாக எழுதுனாலும் நம்ம ரீசன் பண்ண மாட்டோம். கிண்ட் வைஸாக ஃபாலோ பண்ணாலே போதும். சூப்பர். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஒரு லைன் இருக்குன்னா கீழே வந்து ஒரு எப்பவுமே நான் பார்த்துருப்போம் ஒரு 7 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஹிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்களா படிக்கிறப்ப? முன்னாடி இப்போ பேங்கிங் அவேர்னஸ் அதெல்லாம் படிக்கும்போது அது வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணதுனால இது வந்து அதில் ஸ்மார்ட் பாயிண்ட்டுன்னு வெறும் 5 பாயிண்ட் தான் சார் இருக்கும். ஸ்மார்ட் கிடால் அவங்க ரொம்ப கிறிஸ்டன் கிளியராக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அன்னைக்குரிய ஜிகே முடிச்சுட்டு கீழே குவிஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணி அன்னைக்குரிய இதை நான் முடிச்சிருவேன் சார். ஓகே. இந்த வீக்லி குவிஸ் போடுறது, மந்த்லி குவிஸ் போடுற வீக்லி குவிஸ்லாம் போடலாம் சார், டெய்லி குவிஸே போட்டு முடிச்சிருவேன். ஓகே. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டில் போடுறதுனால மார்க் டெஸ்ட்டில் போடுறது ஞாபகம் வந்துடும். ஓகே. இப்போ மார்க் டெஸ்ட் எடுப்பெல்லாம் சிஏ நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்களா? இந்த வாட்டி முந்தியெல்லாம் சிஏ அப்படியே ஸ்கிப் கொடுத்து போயிடுவேன் சார். இந்த வாட்டி எதுவுமே பண்ணவே இல்லை, சிஏவும் உட்காந்து ஃபுல்லாமே போட்டு முடிச்சதுனால எனக்கு இந்த வாட்டி சிஏயும் இங்கிலீஷுமே 42 மார்க்ஸ் வந்துருச்சு சார். சூப்பர். நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. சரி, கம்மிங் இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஆப்டிடியூடுக்கு. ஆப்டிடியூடு வந்து உங்களுக்கு எனக்கு முதல்லேருந்தே ஸ்ட்ராங் ஜோன் சார். ஸ்கூல்லேருந்தே மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸில் தான் ஈவன் அதிகமான மார்க் எடுப்பேன். 15 விட்டு 20 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் மறந்து போச்சு. ஓகே. மறந்து போயிட்டு ஸ்கூல் வேற, இந்த மேக்ஸ் வேற, இந்த மேக்ஸ் வேற. அது மாதிரி ஒரு நாள் விட்டாலே தெரியாது சார். நான் 5 வருஷம் ஃபுல் கேப் விட்டுட்டு 2020 என்ன மாதிரி பண்ணீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் டமால் எல்லாமே பார்க்குறேன் சார். கேட்டன் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் சார். உங்கள் சேனல் தான் சார் ஃபுல்லாமே. ஸோ ஆப்டிக்கு வந்து டிப்ஸ் மாதிரி என்ன சொல்லுவீங்க? ஆப்டி வந்து நீங்கள் தினமும் அதாவது சம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போடுங்க. அப்புறம் சாரோட யூடியூப் சேனல் வந்து எந்த வீடியோ இருந்தாலும் உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு தான் சார் இருப்பேன். முந்தியெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன் சார். அதுக்கப்புறம் மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்படி நானாக சால்வ் பண்ணி பார்ப்பேன் சார். முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா கேட்டன் செஷன், அதை எல்லாமே பார்த்தாச்சு சார், பார்த்துருக்கேன் சார். கேட்டன் செஷன் மட்டும் எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க? ஒரு வீடியோ விட்டதில்லை, எல்லாமே பார்த்துருக்கேன் சார். அப்படியா? ஆமாம் சார். இப்போ வந்து மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட ஆரம்பித்த பிறகு நான் மார்க் டெஸ்ட்டில் தான் சார் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் என்னோட யூடியூப் சேனல் பார்த்து மேக்ஸ் ஃபுல்லாக பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு எல்லாமே அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இது மட்டும் பண்ணாலே போதுமா? இது மட்டுமே பண்ணாலே போதும் சார். கரெக்டாக பேசிக் கற்றுக்கோங்க, அப்புறம் மார்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரேஷியோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகட்டும் எல்லாமே ரேஷியோ மெத்தடில் தான் சார் சால்வ் பண்ணுறது. ரேஷியோ அப்ரோச்லேயே நிறையா போட்டுருங்க. எல்லா வீடியோவும் தெரியும் சார். சூப்பர்மா. ஸோ மேம் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீடியோஸ் பார்த்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இது கண்டிப்பாக. பட் என்ன இருந்தாலும் அந்த வீடியோஸ் வந்து நான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன்னு. பட் நான் ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு 3 மணி நேரம் எடுக்கிறேன், இல்லை 1 மணி நேரம் எடுக்கிறேன் அப்படின்னா கூட அந்த 1 மணி நேரத்துக்காக நான் ஒரு 2 மணி நேரம் மெனக்கெடுவேன். நான் இன்னைக்கு கொஸ்டின் வந்து நல்லா சொல்லித்தரணும், புதுசாக அவன் கற்றுக்கணும் அப்படின்னு நான் அந்த கண்டென்ட் ப்ரிப்பரேஷனில் நான் ரொம்ப எஃபர்ட் போடுவேம்மா. ஆமாம் சார். எப்பவுமே பண்ணுவேன். அது இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னா அது எப்பவுமே நான் பண்ணுவேன். எப்போவுமே குவாலிட்டியான கொஸ்டின் தான் சார் இருக்கும். நீங்கள் நடத்துறதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் சார் இருக்கும். இப்போ என் டீமில் வந்து இந்த கண்டென்ட் எடுத்து கொடுப்பாங்கம்மா. முன்னெல்லாம் நானாக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2021 நானாக தமிழில் வைப்பேன், நானாக எடிட் பண்ணுவேன், நானாக கொஸ்டின் எடுப்பேன், நானாக பிபிஐ டைப் பண்ணுவேன். இப்போல்லாம் வந்து வச்சுருக்கேன் ஆள் இந்த மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டே தான் அவங்க இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து அனுப்புவாங்களா, சொல்லிடுவேன் தயவுசெய்து இந்த மாதிரி கொஸ்டின் வேணாம், இதெல்லாம் ஆதி காலத்துலேயும் முடிஞ்சிருச்சு, க்ரியேட்டிவாக எடுங்க, புதுசாக இப்போ இருக்க மாதிரி எடுங்க, பழைய கொஸ்டின்லாம் எனக்கே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் மேக்ஸிமம் நல்ல கொஸ்டின் தான் எடுத்து சால்வ் பண்ணுவேன்.
இப்போ மேக்ஸ் வந்து அதாவது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் சார் கேட்குறாங்க தவிர்த்து ரொம்ப சால்வ் பண்ண முடியாத அளவுக்குலாம் கிடையாது சார். ஆமாம், நானும் பார்த்துட்டேன். நானும் மெமரி பேஸ்லாம் சால்வ் பண்ணுவேன்ல. எல்லாமே ஆல்ரெடி போட்டோம்ல. இதானே கேட்டனில் கொண்டு வந்தோம். இதானே மராத்தானில் கொடுத்தோம். நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். லைட்டாக ஏதாச்சும் லைட்டாக கூட இருக்காது. அப்படியே எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த ரியல் எக்ஸாம் கொஸ்டினும் நம்ம எடுக்கிற மேரத்தானில் இருக்க கொஸ்டின்லாம் ரெண்டும் ஒன்றுல தான் சார் இருக்கும் ஆல்மோஸ்ட். அந்த 10 ஹவர்ஸ் வீடியோலாம் ஃபுல்லாமே பார்த்துருக்கேன் சார். ஒரு தடவை 10 ஹவர்ஸ் எடுத்தீங்களா? ஆமாம், 10 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன், 12 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். ஆமாம் சார். சூப்பர்மா. இல்லை, எக்ஸாமில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அதே மாதிரி மெயின்ஸில் வந்து உங்களுக்கு 35 மினிட்ஸ் தான் இருக்குது. எப்படி வந்து செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் பண்ணுவீங்க, எப்படி போவீங்க? மேக்ஸ் பொறுத்தன அளவு நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா சார், எடுத்தோடனே ஈஸியான சிம்பிள் இப்போ வந்து நம்ம டிஏ தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஈஸியாக ஒன் லைனர் கொஸ்டின் கூட ஒரு கொஸ்டின் இருக்கும், பார்த்த உடனே அடிச்சிடலாம். அந்த மாதிரி கொஸ்டினாக முடிச்சிடுறது. அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் மெயின்ஸில் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து ஈஸியாக முடிக்கிற கொஸ்டின் நம்பர் சீரீஸ்னால் பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி கொஸ்டினை முடிச்சிடணும். ஒரு செகண்ட் லேட் ஆனால் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஏன்னா அது ஒரு நேரத்துக்கு நமக்கு அதுக்கப்புறம் கூட ஐடியா கிளிக் ஆகும். நம்ம எந்த இடத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இப்போ வந்து நான் என்ன ஒரு 10 மினிட்ஸில் எது எது ஈஸியாக இருக்கோ ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிடணும் சார் மேக்ஸில். அதுக்கப்புறம் டிஏ எடுக்கணும். ஃபைனலாக டிஏ ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போதே 10 மினிட்ஸ் மட்டும்தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் சார். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நான் ஒரு 10 கொஸ்டின் போட்டுட்டோம், இனி ஒரு டிஏ மட்டும் போட்டுட்டா 5 கொஸ்டின் ஆயிரும். நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துடும் சார். ஒரு 10 கொஸ்டின் போட்டோடனே சரி நம்ம 10 அடிச்சுட்டோம், 5 அடித்தா கூட போதும் அப்படின்னு வந்த இடத்துல நீங்கள் டிஏ எடுத்துடணும். ஓ சூப்பர். அதில் 3 டிஏ, அதில் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் எவ்வளோ போட முடியுதோ, அதாவது ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. பார்த்தோடனே அடிக்கிற மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கண்டிப்பாக. எப்போ தெரியும்னா நிறைய மார்க் டெஸ்ட் போட, நிறைய மார்க் டெஸ்ட் போடணும். சூப்பராக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே நம்ம ஓரளவு சின்ன ஒரு ஒன்லைனர் 1 மார்க் கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்பர் சீரீஸாக இருந்தாலும் டிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச டைமில் போட்டுடணும். சூப்பர் நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி கேஷ்லெட்டும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இப்போ இதெல்லாம் போட்டு முடித்தாலே ஒரு 15 கொஸ்டின் வந்துடும். அப்போ அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ்லேயே நம்ம அடுத்து ஒரு 3-4 கொஸ்டின் போட்டுடலாம். சூப்பர் செமையாக சொன்னீங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணி அடிச்சிடணும். நமக்கே அதில் க்ரீன் லைன் 10 முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படியே ஒரு டிஐ போட்டானா கரெக்டாக ஒரு 4 to 5 கொஸ்டின் கவர் ஆயிரும் சார். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் பாட்டுக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஜோனா வீக் ஜோனா? இல்லை சார், இங்கிலீஷால தான் இவ்வளோ டிலே ஆச்சு என்னோட சக்ஸஸ். இங்கிலீஷ் வராதா? இங்கிலீஷ் அவ்வளோக்கா வராது. இங்கிலீஷால தான் நானும் நிறைய பேரை பார்த்துட்டேம்மா. மேக்ஸ் நல்லா படிக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. இங்கிலீஷ் எனக்கும் இங்கிலீஷ் 2024 இவர் இன்டர்வியூ போனப்போ இங்கிலீஷில் வெறும் RRBPUவில் 7 மார்க்ஸ் தான். அப்போ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி கேம்குள்ளே வர முடியாது அப்படி சொல்லிட்டு தினம் 1 மணி நேரம் பேப்பர் ரீட் பண்ணுவேன் சார். பேப்பர் ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எடிட்டோரியல் படிச்சுட்டு நானாக ஓன் இங்கிலீஷில் சம்மரி எழுதி பார்ப்பேன் சார். சம்மரி அப்படின்னா எடிட்டோரியல் நம்மளாம் படிக்கணும், அதை நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதணும் சார். ஓகே அந்த கண்டென்ட்டை வச்சு அப்போ தான் டிஸ்கிரிப்டிவ்க்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசி வந்து ஒரு தடவை ரீட் பண்ணோடனே நமக்கு வந்து மெமரி ஆகும். சும்மா மறுபடியும் ரீட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த சம்மரி ஒரு 40 எழுதியிருப்பேன் சார். 40 எடிட்டோரியல் எழுதியிருப்பேன் நான். இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஆகட்டும், ஆசி ஆகட்டும். ஆசிலாம் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு பேராகிராஃபும் 1 மினிட் ரீட் பண்ணோடனே நமக்கு அட்லீஸ்ட் கண்டென்ட்டாக தெரிஞ்சால் தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போக முடியும். திருப்பி ரீட் பண்ணால் நமக்கு தானே சார் டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி எடிட்டோரியல் சம்மரி எழுதுனா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். சூப்பர்மா. அது மாதிரி வக்காப்ஸ் மட்டும் ஒரு 5 நோட் காலி பண்ணியிருப்பேன். அப்படியா? ஆமாம். அது மறந்துடும் சார். அதை வந்து நான் எத்தனை தடவை பார்க்குறேனோ அத்தனை தடவை எழுதுவேன். ஏன்னா நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணிக்க டைம் இல்லைன்னா எத்தனை தடவை பார்க்குறேனோ அவ்வளோ தடவை அந்த வேர்டை நம்ம பார்த்தோன்னே எப்போ மெமரி ஆகுதோ அப்போ தான் சார் ஸ்டாப் பண்ணுவேன் எழுதுறத. இல்லைன்னா திருப்பி எழுதிக்கிட்டே தான் சார் இருப்பேன். ரீனா மேமோட தான் அப்பப்போ ஃபாலோ பண்ணிப்பேன் சார். இப்போ மேம் வந்து டுமில் மாரத்தான்லாம் அது வந்து எரர் ஸ்பாட்டிங்கு, ஆசி, அவங்களோட வக்காப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். ஓகேம்மா. ஸோ இங்கிலீஷ்க்கு வேறு எதுவும் டிப்ஸ்மா ஃபைனலாக? இங்கிலீஷ்க்கு வந்து ரீடிங் ரொம்ப முக்கியம் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் வந்து நல்லா 1 hour ரீட் பண்ணி அதில் உள்ள வெக்காப்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். 2வது சம்மரி எழுதுனது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கிராமர் கொஞ்சம் ஒரு பேசிக் கிராமர் மட்டும் கற்றுக்கிட்டா எரர் ஸ்பாட்டிங்க்கு வந்து யூஸ் ஆகும் சார். சூப்பர்.
அப்புறம் 5 பிரேசல் வெர்பு தினம் எழுதுவேன், 5 இடியம்ஸ் தினம் எழுதுவேன் சார். ஸோ ஓகே, இப்போ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வீக்குன்னு சொல்லிட்டீங்க, கஷ்டப்பட்டு தான் தட்டி தடுமாறி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க. இப்போ எக்ஸாமில் இப்போ இருக்கீங்க சரியா, ஒரு மெயின்ஸ்க்கு வாங்க, ஃபிலிம்ஸை விட்டுருங்க. இப்போ மெயின்ஸில் வந்து எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? ஒரு இப்போ ஆர்ஆர்பி பிஓவில் வந்து 40 கொஸ்டின் 30 மினிட்ஸ் சார். இப்போ 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா? சாவே 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க சரியா. இப்போ வந்து இந்த 30 மினிட்ஸில் எப்படி சூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு நடிப்பீங்க? எப்படிலாம் போவீங்க? அந்த 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈஸியான கொஸ்டின், அதாவது வேர்ட்ஸ் இது ஃபில்லப்ஸு, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், ஏதாவது ஒன்று பார்த்தவொடனே அடிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருணும் சார், எது சிம்பிளாக இருக்கோ. அதுக்கப்புறம் தான் பேராஜம்பிள் வருது. இந்த வாட்டி பேராஜம்பிள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். நீங்கள் கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தீங்களா சார், நான் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் இந்த பேராஜம்பிள் புரியவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே, அது நான் ரொம்ப ரீட் பண்ணி கூட புரியலை, அதனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அந்த பிஜே ஃபுல்லாக ஜம்பிள்டு சென்டென்ஸ் சார். ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணுறது. ஓகே ஓகே, இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால தேடி தேடி பிக் பண்ணி, அதாவது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற கொஸ்டினை வந்து விட்டுட்டு போயிடணும். எது ஈஸியான கொஸ்டினோ டக்குன்னு ரீட் பண்ணி போட்டு முடிச்சிடணும் சார். எது ஆர்சியை லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாமா? லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணால் நல்லது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன வேர்ட் ஃபில்லர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு, ஃபில்லர்ஸு எரர் ஸ்பாட்டிங்கு அதெல்லாம் முடிச்சுட்டு, கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் ஆர்சி வந்தால் நல்லது. எஸ்பிஐ எப்படி பண்ணீங்க? அதுவுமே கிளியர் ஆயிருக்கு. எஸ்பிஐ கிளியர் ஆயிருந்தது வந்து எஸ்பிஐ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இந்த வாட்டி இங்கிலீஷ் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு சார். ஆப்டி ரீசனிங் தான். ரீசனிங் ஆப்டியில் 32 கொஸ்டின் போட்டேன், ரீசனிங்கில் 31 கொஸ்டின் போட்டேன். அப்புறம் இந்த வாட்டி எஸ்பி இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஓகே. இங்கிலீஷில் 20 அட்டம்ஸே கொடுக்குறதே அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு சார். அதனால் நீங்கள் அக்யூரஸியாக ஏதாவது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டில் அக்யூரஸி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சூப்பர்மா. ஓகே. இப்போ ஒரு 4 to 5 கொஸ்டின் தப்பானா கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே தப்பு வராமல் மெயின்டைன் பண்ணால் போதும். ஓகேம்மா. இப்போ சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிஏ சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஆப்டி பற்றி பேசணும், இங்கிலீஷும் சொல்லிட்டீங்க. ஸோ ஃபைனலாக வந்து ரீசனிங் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது சார். அந்த நேரத்தில் நமக்கு பஸ்ஸில் வந்தால் நமக்கு லக்கு, இல்லைன்னா எவ்வளோ. இந்த வாட்டிலாம் ஒரு 18 மினிட்ஸில் 18 கொஸ்டின் போட்டு முடிச்சுட்டேன் இந்த ஆர்ஆர்பி பிஓவில். அடுத்து சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் கூட ஆன்சரே வரல. ஒரு பஸ்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 12 மினிட்ஸ் உட்காந்துருந்து அவங்க கொஸ்டின் அது மாதிரி ஒரு சில எக்ஸாம் கம்பல்சரி அதில் தப்பாக தான் சார் இருந்துச்சு. இந்த வாட்டி ஆர்ஆர்பி பிஓவில் கொஸ்டினே தப்பு. அப்படியா? ஆமாம் சார். கொடுப்பாங்களோ? கிரேஸ் மார்க்லாம் வரவே இல்லை. அந்த ஒரு கொஸ்டின் தான் எனக்கு தப்பாகி 16.75 வந்துச்சு சார். ஓகே ஓகே. ஏன் எப்படி தெரியல. அது மாதிரி அந்த பஸ்ஸில் ரொம்ப ஈஸியான பஸ்ஸில் தான், ஆனால் சால்வ் பண்ணி பார்த்தா ஆன்சரே வரல. நானும் ஒரு 2-3 மெம்பர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், பட் யாருக்குமே தெரியல. ஓகே. சரி, ரீசனிங் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ரீசனிங் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஒன்லி தான் சார். பேசிக் கற்றுக்கோங்க, பேசிக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணுங்கள். தெரிஞ்சு மேக்ஸ் நல்லா வரதுனால ரீசனிங் நீங்கள் தெரிஞ்சு ப்ராக்டிஸ்லேயே கற்றுக்குறீங்க. ஆமாம் சார். இந்த எஸ்பெஷலி இந்த ஆர்ஆர்பி பிஓக்கு மட்டும் ஒரு 4 ஃபுல் சைஸ் நோட்டு காலி பண்ணியிருப்பேன் சார். ரீசனிங்க்கும் குவான்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி 4 ஃபுல் சைஸ். ஏன்னா எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, இது கிளர்க்கு மட்டும் லாஸ்ட்டு வாய்ப்பு. இன்னும் நம்ம எவ்வளோ நாள் உட்காந்துருக்கேன்னு ஒரு வெறியோட படித்தது தான் சார். அது ஐபிஎஸ் கிளர்க்கு எழுதலாம், ஆர்ஆர்பி கிளர்க்குமே எனக்கு கிடையாது சான்ஸு. எனக்கு இருந்ததே 3 ஐபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. கரெக்டாக ஐபிஎஸ் பிஓ முடிச்சு, அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் எனக்கு கிடைக்கல சார். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரப்ப அது எப்படிமா அந்த சந்தோஷம் இருந்துச்சு? லிட்ரலி ரொம்ப அழுகையாக தான் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் போராடி நான் ஒரு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் பார்த்துருக்கேன் உங்கள் சேனலில், சரி எல்லா நிறைய பார்த்துருக்கேன். எப்போ நம்ம வந்து இப்படி கொடுப்போம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ட்ரீம் மாதிரி தான் சார் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கே அந்த ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா நீங்கள் சொல்கிறப்பே அந்த ஃபீலிங் தெரியுது. இதான் எனக்கு லாஸ்ட், இதை விட்டா எனக்கு அப்புறம் கிடையாது. பிஓலையுமே 2 வருஷம் எழுதலாம். இன்னும் 2 வருஷம் எழுதலாம். அது வந்து ப்ரெஷர் ஆயிரும் சார் நமக்கு வந்து. ஐயோ பிஓ மட்டும்தான் இருக்குது. ஒரு ஈஸியான எக்ஸாம்னா கிளர்க்கில் எழுதுனா சரி நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிடுவோம், மெயின்ஸ் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ பிஓ மட்டும்னா நமக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கும், நமக்கு எக்ஸாம் இல்லையே அப்படின்னு.
சரி இந்த வாட்டி எஸ்பிஐ கிளர்க்கு ஆக்சுவலாக போன தடவை ஏப்ரல் 10 இந்த வருஷத்தில் 2 எக்ஸாம் நடந்துச்சுல சார் 2025 எஸ்பிஐ. ஆமாம் 2 SBI இருந்துச்சு. அப்பயும் நான் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் அதோட எனக்கு கிளர்க் ஏஜ் முடிஞ்சிருந்தான் நினச்சேன். ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது கிடைக்கல சார். ஒரு 6 மார்க்ஸில் போயிடுச்சு ஓவராலாக மெயின்ஸில். ஓகே, இப்போ ஆர்பிபிஓ சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா எஸ்பிஐ கிளர்க்? சார் என்னோட எய்ம் வந்து ஆர்ஆர்பிபிஓ போகலாம் ஃபர்ஸ்ட். பெட்டர் சாய்ஸ் தாமா. கெரியர் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கம்பாத்தான எஸ்பிஐ ப்ரெஷர் கம்மின்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஆர்ஆர்பிக்கு. ஓகே, நல்ல சாய்ஸ் தான். எனிவே 2 எக்ஸாம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. பெஸ்ட்டாகவும் பிஓவும் கிடச்சிருக்கு, பெஸ்ட்டாக கிளர்க்கும் ஆப்ஷனும் எனக்கு எஸ்பிஐ கிளர்க்கு பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கு சார். கடைசியாக கிடைச்சாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. பரவாயில்லப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ரீசனிங் வந்து எக்ஸாமில் வந்து பஸ்ஸில் சிட்டிங்லாம் லாஸ்ட்டாக எடுப்பீங்களா? ஆமாம் சார். எல்லாமே மெயின்ஸ் தான் கேட்குறேன். ப்ரிலிம்ஸ் பற்றிலாம் பேச வேணாம், அதெல்லாம் இப்போ எல்லாருமே கிளியர் ஆகிடுறாங்க. ஆமாம் சார். ஈஸியான கொஸ்டின் சிலாகிசம், அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, டைரக்ஷன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருங்க. முடிச்சு விட்டு 10 மினிட்ஸ் மட்டும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் சார். இதே மாதிரி தான் குவான்ஸ் மாதிரி தான். 10 மினிட்ஸ் நம்ம வந்து டக்குன்னு ஒரு 7-8 கொஸ்டின் போட்டு முடிச்சிட்டா நமக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். டக்குன்னு ஒரு பஸ்ஸில் வந்து ஆனால் சால்வ் பண்ணோம்னா ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு சிங்கிள் அட்டெம்ப்டில் போட்டுருணும். அது 2வது அட்டெம்ப்ட் போச்சுனாலே அந்த எக்ஸாம் அவுட்டு தான் சார். சூப்பர்மா, சூப்பர். ஒரு 1 மினிட் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு சிங்கிள் ரீடிங்லேயே போட்டு முடிச்சிடணும் சார். சமயம் இப்போ தான்மா பொண்ணு சொல்லியிருந்தாங்க, பாப்பா வச்சுட்டு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் அந்த ரிசல்ட் வந்தப்போ நீங்கள் தான் உங்கள் பிள்ளைய எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க. ஒரு 5-6 வருஷம் படிச்சிருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்தப்போ இந்த பாப்பா கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ எப்படிப்பா ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? அவ்வளோ ரிசல்ட் வரவும் பாஸ் ஆகிட்டோமான்னு வெளியில் வாசப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். பாஸ் ஆகிட்டோமான்னு அப்படியே வடித்தா கண்ணீர். அப்படியா? அடித்து அவள் அடித்தது பார்த்து எனக்கும் சேர்த்து அழுக வந்துருச்சு. சரி அப்பாட்ட சொல்லு அப்படின்னு. அப்போ தான் சுவாசி டவுன் போயிருந்தாங்க. அப்பா ஃபோன் பண்ணாவும் சரின்ட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஏன்னா பாப்பா வச்சுட்டு படிக்க கஷ்டம். பரவாயில்ல, எல்லாமே அவனை நான் பார்த்துக்கிடுவேன். அவன் என்கிட்ட இருந்துக்கிடுவான். ஆமாம், பாட்டிகிட்ட எல்லாமே இப்படி அம்மாட்ட. அப்பா வந்து என்ன பண்ணுறாரு? ஆக்சுவலாக அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட ரிட்டையர் ஆகாங்க. அவர் வந்து எப்போவுமே எந்த ஆஃபர் லெட்டர்னாலும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரும். ஆமாம். அப்போ வந்து இந்த பிள்ளைக்கு வந்திருக்குடா, இந்த பையனுக்கு வந்திருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் லெட்டர், ஐயோ நம்மளும் ஒரு நாள் ஆர்டர் லெட்டர் வாங்கி இவர் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன் சார். அதே மாதிரியே நடந்துருச்சு. இனிமேல் தான் சார் வரப்போது, அதை அப்பா கையால் தான் வாங்க போகிறேன். ஓகே, ஆமாம், உங்களுக்கு இனிமேல் தானே வரும் இப்போ தானே. ஓகேம்மா, சூப்பர், நல்லா இருக்கே. அவர் ரிட்டையர்ட் ஒரு வாட்டி வாங்குறப்ப வேற ஏதாச்சும் இந்த போலீஸ் எக்ஸாம்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரும். ஆமாம் சார், எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் தான் வருமா. அவர் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வாங்கியிருக்கு, இந்த பொண்ணு வாங்கியிருக்கு, இந்த ஆர்டர் லெட்டர் வந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போலாம் நினைப்பேன் நம்ம ஆர்டர் லெட்டர் இவர் கையால் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன் சார். அதே மாதிரி இப்போ நேற்று கூட முன்னாடி கூட இந்தியன் பேங்க்குக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்ததை எனக்கு அனுப்பிச்சாங்க, ஃபோட்டோ வந்துச்சு சார் அப்படின்னு. நம்ம ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், அவங்க சும்மா ஹாப்பியாக அனுப்புவாங்க. அதே மாதிரி நடக்கணும்னு நினச்சேன் சார். அவர் ரிட்டையர்ட் ஆக முன்னாடி அது கரெக்டாக ரிட்டையர் ஆக போகிறாரா? ஆமாம் சார், இந்த ஆகஸ்டோட ஒரு ரிட்டையர்டு. பரவாயில்லையேம்மா, உங்களுக்கு எல்லாமே வெயிட் பண்ணி கிடைக்கணும்னு இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு டக்குன்னு கிடச்சிரும், ஒரு சில பேருக்கு எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் அப்பாவோட லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டு. நல்லா சந்தோஷம்ப்பா, சூப்பர்மா. நீங்கள் சந்தோஷம் தானம்மா? பாப்பா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு, இவளும் ஒரு தங்கச்சி. தங்கச்சி என்ன பண்ணுறாங்க? தங்கச்சி அவள் எங்கேயும் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ப்ரொஃபஸரா. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, பேபி வச்சுட்டு ஒரு டிஎன்பிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணி. ஏன் அவங்க பேங்க் வேண்டாமா? பேங்கிங் இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகேம்மா. சரி, அவங்களும் எம்இஎஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க. இப்போ பேபி இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் டிஎன்பிசி படிக்க இனிமேல் அதை ட்ரை பண்ண போகிறேன்ட்டு. சரி, ஓகேம்மா. சரிம்மா, உங்களையுமே பார்த்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஸ்வீட் பாக்ஸோடு வந்துட்டாங்க, அதுவுமே ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள் இதோட விடாமல் நீங்கள் நல்ல போஸ்டிங் வாங்கிட்டீங்க. உங்களெல்லாம் படிக்க சொல்லலை, உங்கள் மூலமாக அடுத்தவங்க ஜூனியர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் சுற்றி இருக்கவங்களையுமே மோட்டிவேட் பண்ணி அவங்களையுமே உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆக்குங்க. அதை விட நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. முடித்தோடனே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு 1 hour நான்
எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார். பண்ணீங்களா? ஹெல்ப் பண்ணேன் சார், எப்படி படிக்கணும் என்ன செய்யணும். அது மாதிரி என்னோட மார்க் டெஸ்ட் எல்லாமே ஐடியோட ஷேர் பண்ணிட்டேன் சார். ஓ, உங்களுக்கு தேவையில்லைன்றதுனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர், செமமா. அதே மாதிரி இப்போ நீங்களுமே பார்த்துட்ருக்கவங்க வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்களுமே வந்து உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மேமுக்கு விஷ் பண்ணணுன்னா கூட பண்ணுங்கள். ஸோ மேம் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்து அது கீழே வந்து ரிப்ளை கொடுங்க மேம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா. ஏன்னா உங்கள் வீடியோஸ் உங்கள் ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பிரேஷன், எனக்கு பர்சனலாக இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. முக்கியமாக லாஸ்ட் அட்டெம்ப்டில் பையனை வச்சுட்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று நான் உங்களை 2-3 இடத்துல முன்னாடி பார்த்துருக்கேன், அது யாருனே தெரியாமல் பார்த்துருக்கேன். ரிவ்யூவில் ஒரு வாட்டி, இன்டர்வியூவில். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. தேங்க்யூ சார், ரொம்ப ஹாப்பி. ஆல் த பெஸ்ட், மேலும் மேலும் சிறப்பாக வருவீங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.